ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வொக்காப் சீரியஸ் 6 பார்க்க போகிறோம். வொக்காப் சீரியஸ் 6 நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரவுண்ட் ஒரு 100 வேர்ட்ஸ், எவ்வளோ, ஒரு 100 வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி வொக்காப் சீரியஸ் 5 வரை பார்க்காதவங்க படிச்சுட்டு வந்துருங்க. அப்போ தான் ரிவிஷன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா மனசில் பதியும். சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ அதற்கு முன்னாடி நாம் அந்த வொக்காப் சீரியஸ் 4 அண்ட் 5 ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த சீரியஸ்க்குள்ளே போகலாம். சரியா? நியூ வேர்ட்ஸு ஒரு 25 to 30 வேர்ட்ஸ் அரவுண்டு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மீதி எல்லாம் ஓல்டு வேர்ட்ஸ் தான். சரியா? முன்னாடி வொக்காப் சீரியஸ் 4 அண்ட் 5ல் சொன்ன வேர்ட்ஸ் தான் இருக்கும். திரும்ப திரும்ப படிங்க, அப்போ தான் நல்லா மனசில் பதியும். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு வேர்டு நம்ம என்ன பார்த்தோம் வொக்காப் சீரியஸ் 4ல் லெஜண்ட். லெஜண்ட்னா என்ன? ஒரு ஃபேமஸான ஸ்டோரி அல்லது ஒரு ஃபேமஸான பர்சன் அல்லது ஒரு ஃபேமஸான ஒரு ஈவெண்ட், அதை தான் என்னன்னு சொல்லுவோம், லெஜண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? லெஜண்ட்டு தமிழில் 2 மீனிங் வருது. என்னென்ன அப்படின்னா மரபு வழி கதை, இன்னொன்று புகழ்பெற்ற ஒருவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, ஓகே. அதற்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? தேர் இஸ் அ இன்ஃபர்மேஷன் அபவுட் யூனிகார்ன் அண்ட் டிராகன் இன் லெஜண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய லெஜண்ட் என்னவா இருக்கான்? யூனிகார்னும் டிராகனாக இருக்கான். டிராகன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யூனிகார்ன் பொறுத்தவரையில் ஒன்றும் இல்லை, ஒத்த கொம்பு உள்ள குதிரை மாதிரியான ஒரு விலங்கை தான் யூனிகார்ன் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நான் லெஜண்ட்டுக்கு வந்து 2 மீனிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்னென்ன மீனிங்கு? மரபு வழி கதை, இன்னொன்று புகழ்பெற்ற ஒருவர். மரபு வழி கதைன்னு சொன்னேன் இல்லையா லெஜண்ட்டுக்கு? ஸோ அதற்கு பதிலாக, லெஜண்ட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் அந்த இடத்துல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மித்தாலஜி, எபிக், சகா, ஃபோக் டேல் அண்ட் ஃபோக் லோர், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். புகழ்பெற்ற ஒருவர் அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்? லெஜண்ட்டுக்கு பதிலாக மெகாஸ்டார், செலிபிரிட்டி, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னவா இருக்கும்னா தெளிவின்மை. தெளிவாக இந்த செலிபிரிட்டினா எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், இவர் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு தெரியும். ஆனால் இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? தெளிவின்மை. இவங்களை இப்போ என்னெல்லாம் காட்டி கேட்டால் யாருன்னு கேட்டால் தெரியாது யாருக்குமே. ஸோ அதில் வந்து தெளிவின்மை. ஏன்னா நான் ஒரு பெரிய செலிபிரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதான் தெளிவின்மை. ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்ஸ்க்யூரிட்டி, ஆப்ளிவியன், நான் என்டிட்டி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன சொல்லி கொடுத்தேன்? இன்கூபெண்ட். இன்கூபெண்ட்னா என்னது? இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய பதவி, அது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது அவங்களுடைய ஒன் ஆஃப் த வேலை. ஸோ இல்லைன்னா இது அவங்களுடைய பொறுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்கூபெண்ட். இன்கூபெண்ட்டுக்கே 2 மீனிங் இருக்குது. ஒரு தமிழில் சொல்லணும்னா அவங்க வகிக்கக்கூடிய பதவி, அவங்க இருக்கக்கூடிய பதவி, அது ஒன்று. இன்னொன்று கட்டாயமாக, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி 2 மீனிங் இதுக்கு கொடுக்குறாங்க இன்கூபெண்ட்டுக்கு பொறுத்தவரையில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த இன்கூபெண்ட் பிஎம் ஆஃப் இந்தியா இஸ் அ நரேந்திர மோடி. பிஎம்னா ஒன்றும் இல்லை, பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கவர் யார் பதவி வகிக்கிறார் பிரைம் மினிஸ்டரா அப்படின்னா நரேந்திர மோடி. ஓகே. நான் என்ன சொன்னேன்? 2 மீனிங் இருக்குது இன்கூபெண்ட்டுக்குன்னு சொன்னேன். பதவி வகிப்பவர்னு சொன்னல, அந்த இடத்துல இன்கூபெண்ட்டுக்கு பதிலாக எக்ஸிஸ்டிங்கோ இல்லை ரெய்னிங்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கட்டாயமான, அந்த இடத்துல எப்படி? கட்டாயமான அந்த இடத்துல எப்படி இன்குபெண்ட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம்னா ஆப்ளிகேட்டரி யூஸ் பண்ணலாம், ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம், கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். ஓகே. இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னது? கட்டாயம் இல்லாத அப்படின்னா ஆப்ஷனல், இல்லைன்னா வால்யூண்டரி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்த வேர்டு என்ன பார்த்தோம்? இன்சசன்ட். இன்சசன்ட்னா என்ன? நெவர் ஸ்டாப்பிங், ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஒரு விஷயம் இடைவிடாமல் நடந்துக்கிட்டே இருக்கிறது, தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இன்சசன்ட், இடைவிடாத. தமிழில் சொல்லணும்னா அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அட் லாஸ்ட், ஆஃப்டர் நியர்லி 12 months incessant லேபர், த ஒர்க் வாஸ் நியர்லி கம்ப்ளீட்டட். அதாவது என்னென்னா கடந்த 12 மாதமாக லீவ் போடாத வந்த லேபர்னால எனக்கு இந்த ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இன்சசன்ட். இன்சசன்ட்டுக்கு பதிலாக வர என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா கண்டினியூவல், கான்ஸ்டன்ட், அன்அபேட்டிங், இன்டர்மினபிள், சீஸ்லெஸ், பெர்பச்சுவல். சரியா? என்னோட சேர்ந்து படிச்சுக்கிட்டே வந்துருங்க. சரியா?
சரி, இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? இடை இடை நிகழ்கின்ற. அதாவது என்னன்னா, தொடர்ச்சி இல்லாத தொடர்ச்சி இல்லாத அதாவது பிரேக் விட்டு ஒரு நிகழ்வு நிகழ்றது இருக்கு இல்லையா? அதுதான் வந்து என்னன்னா, இதற்கு ஆப்போசிட் மீனிங். பிரேக் விட்டு ஒரு வேலை செய்றது. சீசனலா ஒரு வேலை செய்றது. அதாவது சீசனுக்கு ஏத்த மாரி ஒர்க் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இடங்கள்ல எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒகேஷனல், பீரியாடிக், டிஸ்கன்டினியூயஸ் இந்த மாரிலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்த வேர்ட் என்ன பார்த்தோம்? இன்ஸ்டிகேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்ஸ்டிகேட்னா ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ, இல்ல ஏதோ ஒண்ண நம்ம துவங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செலிபிரிட்டிய கூட்டிட்டு வந்து ஓப்பன் பண்றோம்ல. ஒரு கடையோ, இல்ல ஏதோ ஒரு ஸ்டோரோ இந்த மாரி ஓப்பன் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் துவங்குதல். அதுதான் வந்து இன்ஸ்டிகேட்டுன்னு சொல்றாங்க. அதாவது 2 மீனிங் இருக்கு இன்ஸ்டிகேட்டே. துவங்குதல் ஒண்ணு, அத நெகட்டிவ் சென்ஸ்ல சொன்னா தூண்டுதல் அந்த மாரி சொல்லுவாங்க. பாசிட்டிவ் சென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, துவங்குதல். நெகட்டிவ் மீனிங்ல எப்படி சொல்லலாம்னா, தூண்டுதல் அந்த மாரி சொல்லலாம். ஓகே. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள். சிகரெட் ஸ்மோக்கிங் கேன் ஈஸிலி இன்ஸ்டிகேட் அன் ஆஸ்மா அட்டாக் இன் எ பெர்சன் ஹூ ஹேஸ் அ வீக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா மூச்சு விடக்கூடிய குழாய்கள் தான். அது ரொம்ப யாருக்கு வீக்கா இருக்கோ, அவங்க சிகரெட் குடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு ஆஸ்மா அட்டாக் வந்து தூண்டப்படும். அவங்களுக்கு ஈஸியா அட்டாக் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, இங்க தூண்டுதல் அப்படிங்கிற நெகட்டிவ் சென்ஸ் மீனிங்ல இன்ஸ்டிகேட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. நம்ம அடுத்தது வந்து இன்ஸ்டிகேட்டுக்கு பதிலா வேற என்னலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? அது 2 மீனிங்ல வருது இல்லையா? அப்ப எப்படி யூஸ் பண்றது? துவங்குதல். நான் என்ன சொன்னேன்? துவங்குதல். அந்த இடத்துல இன்ஸ்டிகேட்டுக்கு பதிலா இனிஷியேட்டோ, லான்ச்சு இல்லைன்னா ஆக்டிவேட், ஜெனரேட் இந்த மாரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். தூண்டுதல். தூண்டுதல்னா தூண்டுதலுக்கு பதிலா வேற என்னலாம் வேர்ட்ஸ் தூண்டுதல்னா ஒண்ணும் இல்ல. அதாவது ஒருத்தர பத்தி தப்பு தப்பா சொல்லி நெகட்டிவ் சென்ஸ்ல சொல்லி, அவங்க மேல இன்னொருத்தர் மேல கோவப்பட வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா தூண்டுதல். ஸோ அதற்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இன்ஸ்டிகேட்டுக்கு பதிலா அப்படின்னா, இன்சைட்டு, ப்ரொவோக்கு, ஸ்டிமுலேட்டு இந்த மாரி எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வொக்காப் சீரியஸ் 4ல கவர் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டிகேட் வரையும். இந்த ஜிப் அடுத்த வேர்டு வந்து ஜிப். இனிமே வருது இந்த வொக்காப் சீரிஸ் 5ல கவர் பண்ணியிருப்பேன். ஜிப் அப்படிங்கிறது என்னன்னா, 2 மீனிங் அதுக்கும் உண்டு. அதாவது என்னன்னா, இன்சல்ட் பண்ற மாரி ஒண்ணு. இன்னொன்னு கோயின்சைட் இன் தேர் கேரக்டர். அதாவது ஒரு மீனிங் குத்தி பேசுற மாரி ஒண்ணு. இன்னொன்னு ஒத்திசை. தமிழ்ல சொல்லணும்னா ஒத்திசை. அதாவது அவங்களோட கேரக்டரோட ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகுது இல்லையா? ஸோ அந்த இடமெல்லாம் ஜிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்புக்கு 2 மீனிங். ஒண்ணு குத்தி பேசுறது, குத்தி காட்டி பேசுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஜிப்பு. இன்னொன்னு ஒரு சில கேரக்டரோட நம்ம ஃப்ரெண்டோடைய ஒரு சில கேரக்டரோட ஒத்து போகும் இல்லையா? அதான் ஒத்திசை. ஸோ அந்த இடமெல்லாம் ஜிப். ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த ஸ்டோரி ஆஃப் அக்யூஸ்டு டஸ் நாட் ஜிப் வித் விட்னஸ் அக்கவுண்ட். அக்யூஸ்டு அப்படின்னா என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர். அவங்களோட கதை, அவங்களோட ஸ்டோரி இந்த விட்னஸ் அக்கவுண்டோட ஒத்து போகவில்லை. டஸ் நாட் ஜிப் அப்படின்னா ஒத்து போகவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஜிப்புக்கு 2 மீனிங் இருக்குன்னு சொல்றீங்க. சரி, என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? இப்ப இந்த குத்தி காட்டி பேசுறாங்க இல்லையா? அதாவது இன்சல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஜிப்புக்கு பதிலா வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டன்ட்டு, ஸ்னீர், ஜீர், பார்ப், வைஸ் கிராக், ஸ்கார்ஃப் இந்த மாரி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஒத்திசை. அவங்களோட கேரக்டரோட ஒத்துப்போகுது அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்? ஹார்மோனைஸ், கன்கார்ட், அக்கார்ட், கரோபரேட், கரஸ்பாண்ட், ரெசம்பிள், கன்ஃபார்ம் டு இந்த மாரி யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்த வேர்ட் என்னன்னா, என்டாங்கிள்டு. என்டாங்கிள்டுனா என்னன்னா, சிக்கிக் கொள்ளுதல். ஒரு பிரச்சனையில தானா போய் மாட்டிக்கிறது. ஓகேவா? அதுதான் வந்து என்டாங்கிள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபிஷ் ஆஃப்டன் கெட் என்டாங்கிள்டு இன் த நெட். ஆஃப்டன்னா ஒண்ணும் இல்ல, அடிக்கடி. ஃபிஷ் வந்து அடிக்கடி, நெட்டுனா வலைக்குள்ள சிக்கிக்குதாம். மாட்டிக்குதாம். ஸோ அதுதான் வந்து என்டாங்கிள்டு. ஸோ இதற்கு வேற எப்படிலாம் வேர்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, என்டாங்கிள்டுக்கு பதிலா ட்விஸ்டட் மாட்டிக்குச்சு. ட்விஸ்டட், ரவீல்டு, இன்ட்ரிகேட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் என்டாங்கிள்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். சரியா? இதற்கு ஆப்போசிட் மீனிங் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிக்கிக்கொள்றதுக்கு பேர் வந்து என்டாங்கிள்டு. அதற்கு ஆப்போசிட் மீனிங் நேரடியாகவே ஒருத்தரை மாட்டி விடுறது, சிக்க விடுறது அந்த பிரச்சனையில். ஸோ அதுதான் வந்து ஆப்போசிட் மீனிங்கு. ஸோ அதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்?
ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேரடியாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அன்ரவீல்டு. ரவீல்டுன்னு முன்னாடி பார்த்தோமா என்டாங்கிளில், இதில் அன்ரவீல்டு அப்படின்னு பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வேர்டு விஷியஸ். என்னது விஷியஸ்? விஷியஸ்னா க்ரூயல் இல்லைன்னா வயலண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா முரட்டுத்தனமான. எப்படி? முரட்டுத்தனமான. ஓகே, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் மிலிட்டன்ஸ் ஆர் லாக்ட் இன் எ விஷியஸ் சைக்கிள் ஆஃப் கில்லிங். அதாவது முரட்டுத்தனமாக கொல்லக்கூடிய சைக்கிளில் 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. யார்? செக்யூரிட்டி ஃபோர்ஸும் மிலிட்டன்ட்டும். மிலிட்டன்ட்னா ஒன்றும் இல்லை, போராளிகள் சொல்லுவாங்க. ஓகேவா? செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும், காவலாளிகள் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை மிலிட்ரி ஃபோர்ஸ். இந்த இல்லைன்னா இந்த வீட்டுக்கெலாம் காவல் காக்குறாங்களா செக்யூரிட்டி, அந்த மாதிரி ஃபோர்ஸஸாக இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி முரட்டுத்தனமான சைக்கிள் ஆஃப் கில்லிங்கில் மாட்டிக்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ விஷியஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னா ஃபெரோஷியஸ், சவேஜ், ரூத்லெஸ், மெர்சிலெஸ், பார்பரிக், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் இலகுவாக, மென்மையாக, ஸோ பொறுமையாக. இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? அலிவேட்டட், லைட்டட், பெனிகன், சிம்பத்தட்டிக், டெண்டர் ஹார்ட்டட், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே வரோம். இதெல்லாம் புது வேர்ட்ஸ், இனிமேல் வரதெல்லாம் புது வேர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம முன்னாடி உள்ள ஒகாப் சீரியஸ்லேயே சொல்லி கொடுத்தது தான். ரிவிஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ புது வேர்ட்ஸ் வரும். ஜியோபாடி. ஜியோபாடினா ரிஸ்க். ஜியோபாடினா ரிஸ்க், அதாவது தமிழில் சொல்லணும்னா ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிரைவிங் ஆஃப்டர் யூ ஹாவ் ஹேட் டூ மச் ஆஃப் ட்ரிங்க் புட்ஸ் யுவர் லைஃப் இன் ஜியோபாடி. அதாவது என்னென்னா நாம் குடிச்சிட்டு அதிகப்படியாக நிறைய தண்ணி அடிச்சுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா உன் வாழ்க்கையே ரிஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் ஜியோபாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜியோபாடிக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெரில், என்டேஞ்சர்மெண்ட், இம்பெரில்மெண்ட், அந்த மாதிரி சொல்லலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் ஒரு ஆபத்து ஏற்படுது, ஸோ அதுக்கு என்ன பண்ணும்? பாதுகாக்கணும். ஆப்போசிட் மீனிங் என்னன்னா பாதுகாக்கிறது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னா சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ரெசர்வேஷன், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் ப்ரெசர்வேஷன், இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்த வேர்டு ப்ரவ் பீட். ப்ரவ் பீட்னா என்னென்னா மிரட்டுறது. தமிழில் சொன்னால் மிரட்டுறது. இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காங்கன்றத பாருங்கள். டு ஃப்ரைட்டன் சம்படி, அதாவது ஒருத்தரை பயமுடுத்தி அவங்க இன் ஆர்டர் டு மேக் ஹிம் அல்லது ஹர் டூ சம்திங், ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறது. ஒருத்தரை பயமுடுத்தி ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறது, மிரட்டுறது. எப்படி? மிரட்டி ஒரு விஷயத்த அவங்கள செய்ய சொல்கிறது, அதுக்கு பேர் தான் ப்ரவ் பீட். ப்ரவ் பீட், மிரட்டுதல். ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த எல்டர் சிப்ளிங் ஆஃப்டன் browbeats the younger one until the later starts crying. இந்த எல்டர் சிப்ளிங்னா என்ன? சிப்ளிங்னா என்னன்னா அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க இல்லையா? அதில் பெரியவன் சின்னவனை அடிச்சிட்டானா, சின்னவனை திட்டானா, மிரட்டுறானா. ப்ரௌபீட்னா என்ன படித்தோம்? மிரட்டுதல். பெரியவன் சின்னவனை மிரட்டிட்டான், அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா சின்னவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஓகேவா? இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ப்ரவ் பீட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டிமிடேட், புலி, கோர்ஸ், கம்பல், பிளட்ஜன். என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். இன்டிமிடேட், புலி, கோர்ஸ், கம்பல், பிளட்ஜன். ஓகே, இதற்கு ஆப்போசிட் மீனிங் எக்ஸாக்டாக இந்த மிரட்டுறதுக்கு ஆப்போசிட் மீனிங் கிடையாது, இருந்தாலும் இதற்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் மீனிங் தெரியல. அதனால நான் என்ன சொல்லுன்னா ஆறுதல் கூறலாமா? மிரட்டி வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கூறலாம். பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆறுதல் கூறுற மாதிரியான வேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே முன்னாடியே ஹாரண்டஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? ஆறுதல் கூறுறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்போது? காமிங், கம்ஃபோர்ட்டிங், கன்சோலிங், பசிஃபைங், சாட்டிஸ்ஃபைங் பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம்? சீர், கம்ஃபோர்ட், கன்சோல், சொலேஸ், இது எல்லாமே ஆறுதல் கூறுற மாதிரியான வேர்ட்ஸ் தான். ஆறுதலுக்கான வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, அடுத்த வேர்டு என்னென்னா கிளமண்ட். கிளமண்ட்னா என்னென்னா மெர்சிஃபுல்னா தமிழில் சொல்லணும்னா கருணை.
கிளமண்ட் அப்படின்னா என்னன்னா கருணை. ஓகேவா? மெர்சிஃபுல். ஓகே. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார்ச்சுனேட்லி. ஃபார்ச்சுனேட்லினா என்னது? அதிர்ஷ்டவசமா. நம்ம படிச்சோம் இல்லையா? முன்னாடி வொக்காபுலரி படிச்சோம் இல்லையா? ஒரு இடத்துல ஹேப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். துரதிர்ஷ்டசாலி. அதற்கு ஆப்போசிட் மீனிங் ஃபார்ச்சுனேட்னு படிச்சோம்ல, அதுதான் இங்கே வந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் புல்லுடு ஓவர் பை கிளமண்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஹூ ஒன்லி கேவ் மீ எ வார்னிங் ஃபார் ஸ்பீடிங். அதாவது என்னன்னா, ஒரு ஆள் வேகமாக போயிட்டார். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட மாட்டிக்கிட்டார். ஸ்பீடாக போனதுனால பிடிச்சிட்டாரு. போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சிட்டார். அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவர், கருணை உள்ளவருங்கிறதால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து வார்ன் பண்ணி மட்டும் விட்டுட்டார். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்று ஃபைன் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அதிர்ஷ்டவசமாக நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஸ்பீடாக போய் நான் போலீஸில் மாட்டிக்கிட்டேன். அவர் வந்து கருணை உள்ளவர்னால அதிர்ஷ்டவசமாக அவர் வந்து எனக்கு வார்ன் பண்ணி மட்டும் விட்டுட்டாரு அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஓகே. கிளமண்ட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, ஜெனியல், டெம்பரேட், லெனியன்ட், ஃபார்கிவிங். ஃபார்கிவிங்னா மறக்கிறது. மேக்னானிமஸ், பெரிய மனசுக்காரங்க. ஸோ ஜெனியல், டெம்பரேட், லெனியன்ட், ஃபார்கிவிங், மேக்னானிமஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னது? கடுமையான. கடுமையான ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். அதாவது நான் சொல்லியிருக்கலாம், ஒரு திமிரு பிடிச்ச சிஇஓக்கு ஒரு ஸ்டென் லெக்சரர் கொடுத்தாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் தெரியுமா? இதற்கு முன்னாடி உள்ள சீரியஸில் ஒரு எக்ஸாம்பிள் படித்தோம். என்னன்னா ஸ்டென் லெக்சரர். ஸ்டென்னா என்னது? கடுமையான லெக்சரர். இங்கேயும் அந்த வேர்ட்ஸ் வந்துருச்சா? ஆமாம். இன்னும் வேற என்னலாம் வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஹார்ஷ். கிளமண்ட்டுக்கு இன்கிளமண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான. கிளமண்ட்னா கருணை. இன்கிளமண்ட்னு சொன்னோம்னா கடுமையான. ஸ்டென் லெக்சரர் கொடுத்தாங்க சொன்னல, ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஆப்போசிட் மீனிங். அவ்வளோதான்ப்பா. இதில் வந்து நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். இதில் ஒரு 10 மெயினான வேர்ட்ஸ் என்னது, 10 வேர்டு மெயினான வேர்ட்ஸ் பார்த்தோம். அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 90 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் மட்டும் 100 வேர்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். நல்லா பொறுமையாக உட்காந்து படிங்க, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.